ஏண்டா இந்த தெலுங்கு படம்னாலே ரோஸ் பண்ண தூக்கிட்டு வந்துடுவியா? இந்த கன்னடா ஹிந்தி பக்கம்லாம் போகிறது. என் தமிழ்லேயே எவ்வளோ கிரிஞ்சு படம் இருக்குது. படத்தோட ஹீரோ நித்தினுங்க. நித்தினா இருந்தால் என்னப்பா, அவர் நல்ல படம் நடிக்க மாட்டாரா? ஐயோ, படத்தோட ஹீரோயின் ஸ்ரீலீலாங்க. படம் என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் பாமா? யூடியூப்பை திறந்து பார்த்தாலே ஜீஃபை இந்த படத்துக்கு ஒரே ப்ரமோஷனாக பண்ணிட்டு இருந்தாப்ல. என்னடா பயங்கரமா இருக்கு. எந்த வீடியோ தொட்டாலும் ராபின்ஹுட் ஆட் தான். சரி, அப்படி இந்த படத்துல என்னதாண்டா இருக்குதுன்னு போய் பார்த்தா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அட்லியை விட மோசமா காப்பி அடிக்கிறீங்களாடான்னு தான் தோணுச்சு. இவ்வளோ ஏன் அட்லி படத்துல இருந்தே கூட காப்பி அடிச்சிருக்காங்க. அந்த ராபின்ஹுட் படத்தை பார்த்துருவோமா? படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் லியோ தாஸை தேடி போற ஆண்டனி தாஸ் மாதிரி நெடுந்தூர பயணம் மேற்கொண்டு போறான். எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? அவன் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அங்க எதுக்கு போயிருக்கான்னா, போதை பொருள். இங்க சொல்லு பாப்போம். போதை பொருள். செம்ம சரக்குடா. கஞ்சா பிசினஸ். அந்த இடத்துல தான் நல்ல தரமான செடியெல்லாம் வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவன் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறான். இப்ப எதுக்குடா கேமராவை பார்த்து பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு மாதிரி ஏன்னு சிரிக்கிறீங்க? சினிமாக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. கட் பண்ணா ஒரு ஆசிரமத்துக்காரு ஃபோன் பண்ணி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. எங்க ஆசிரமத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். உதவி பண்றேன்னு வரவெல்லாம் தெல்லவாரியா இருக்கானுங்க. ஒரு மொட்டை ஒருத்தன் வந்தான். அண்டா நிறைய பிரியாணி இருக்கிற மாதிரி ஆன்லைன்ல கட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி வச்சுட்டு போறான் அவன். இன்னொருத்தன் மேடையெல்லாம் போட்டு நான் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன்னா அந்த 10 லட்சத்தை தூக்கி ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இப்படிதான் சார் எங்க நிலைமையே ரொம்ப மோசமா சார். இப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஆசிரமத்துல இருக்கிற குட்டி ஹீரோ ஒரு வேலை பண்றாரு. இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்சவனுங்கிட்டலாம் இருந்து பணத்தை பிடுங்கி ஆசிரமத்துக்கு கொடுக்குறாரு. இந்த படத்துல ஹீரோ பணக்காரங்கிட்ட திருடி ஆசிரமத்துக்கு கொடுக்குறாரு. டைரக்டர் சார், இந்த கதையை நீங்க எங்கேருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். கிக்கு படம் தமிழில் கூட தில்லாலங்கடின்னு ரீமேக் பண்ணாங்க. நீங்கள் யாரை வேணா ஏமாற்றலாம், ஆனால் சும்மா பேச்சானே என்ன ஏமாற்றவே முடியாது. டிவி மீடியா ஃபுல்லாக ஒரே பேச்சு தான். யார் இந்த ராபின்ஹுட்? அவன் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கலாம், மேல் வீட்டில் இருக்கலாம், கீழ் வீட்டில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம். ஹூ இஸ் திஸ் ராபின்ஹுட்? வேற யாரு? நான் தான். அந்த ராபின்ஹுட்டை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ண சொல்கிறாங்க. விக்டர் வர்கீஸ். யார் அது? யார் சார் வரே? இவர தெரியல. இவர் தான் லோ பட்ஜெட் ஃபாஃபா. இது வரைக்கும் 0 அன்சால்வ்டு கேஸ் வச்சிருக்காரு சார். அப்ப இது வரைக்கும் அவர்கிட்ட கேஸே கொடுத்தது இல்லையா? அட முட்டா பையல, கொடுத்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டாருன்னு சொன்னான்டா. அவரு தான் சார் நம்ம விக்டர் வர்கீஸ். அதான் வர்கீஸ். ஒருத்தவங்க வீட்டுல கொலை நடந்துருச்சுன்னு நம்ம வர்கீஸ் கிட்ட சொல்றதுக்கு வந்திருக்காங்க. ஆளு பார்க்க எப்படி இருந்தான்னு கேட்டா, 6 feet height ఉంది, బాడీ ఆల్మోస్ట్ 6 pack ఉంది, నిది చాలా స్మార్ట్ ఉంది, కళ్ళు చాలా క్లాస్ ఉన్నాయి. ரைட், ஆளவுற புட்டேல போ. எப்படி அடிச்சுட்டு போன நகையெல்லாம் வித்துத்தான் ஆகணும், நகை கடையை ரவுண்ட் அப் பண்ணுங்கடான்னு விக்டர் வந்துட்டாரு. நம்ம ஹீரோ அங்கிருந்து சாமர்த்தியமா தப்பிச்சிருவாரு. భరత్ సార్, ఈ ఏరియా సీసీటీవీ ఫుటేజ్ మొత్తం ఇమిడియట్ గా నాకు కావాలి. ఓకే సార్. இந்த ஐடியாவை எங்க இருந்து நீங்க பிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். லிங்கா படம். அடுத்ததான் நம்ம ஹீரோ ஆட்டையை போட போன இடம் ஷாலிமார். ஷாலிமாரா? அது ஹாப்பி நியூ இயர் படம்ல. இது சின்ன ஷாலிமாரா? எதுடா அந்த பெரிய ஷாலிமார்? பெரிய ஷாலிமாரே தெரியாதா? நீங்களாம் ஹாப்பி நியூ இயர் படம் பார்க்கவே இல்லையாடா? அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஒருத்தன், பிளான் பண்ண ஒருத்தன், அன்லாக் பண்ண ஒருத்தன்னு. இங்கெல்லாம் அனைத்தும் நம்ம ஹீரோவே. நம்ம ஹீரோ உள்ளே மாட்டிக்கிட்டாரு. நம்ம விக்டர் வர்கீஸ் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அதான் வர்கீஸ். போய் பார்த்தா வெண்ட் வழியா தப்பிச்சு ஓடிட்டாரு. நம்ம டக்ட் வழியா கீழே வேணா இறங்கி போலாம், ஆனா அதுல இருந்து திரும்பவும் மேலே ஏறி போக முடியாதுன்னு. வந்துட்டாரே நம்ம ராபின்ஹுட், வந்துட்டாரே. எப்படின்னு எனக்கு தெரியலையே. என்ன ராபின்ஹுட்டை இவனை ராபின்ஹுட்டுங்கிறான்? ஹீரோவும் ராபின்ஹுட்டை தான் தேடுறாருங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டாரு நம்ம விக்டரியே. படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டினா கரெக்டா இருக்கும். ஆஸ்திரேலியால ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருத்தர் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்டா ஃப்ரெண்டு சோகமா இருக்க? என் டாக்டர் ரொம்ப ஹர்ட் ஆகி போயிட்டாடா. அப்படி என்னதாண்டா நடந்துச்சுன்னு கேட்டா அவர் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. நான் கண்டுபிடிச்ச மருந்தை பார்த்து பாராட்டுறதுக்கு 2 பக்கி பசங்க வந்தாங்க. அவனுங்களுக்கு என் டாக்டர் பேரு மறந்து போச்சு. 2? ஏண்டா ஒரு பேர் தான்டா சொல்லி கூட்டு வந்த, என்னடா இவன் 2 பேர் சொல்லணுங்கிறான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். Abhinav Vasudev's daughter. அடங்கம்மால
அவன் பேரை மறந்து போனதுக்கு இதுல நான் என்னமா தப்பு பண்ணேன்? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நான் கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா அபினவ் வாசுதேவோட பொண்ணுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. நான் என்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி கம்பெனியை க்ரோத் பண்ணதுக்கு ஆப்போனன்ட் கம்பெனி கிட்ட இருந்தாலும் அப்ரிசியேஷன் லெட்டர் வந்துச்சு. ஆனாலும் நான் உங்க பொண்ணுங்கிறதுனால என் கூட சேர்ந்து யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. டே எமோஷனல் ஆகாதரா. இது ஒரு பக்க கதை தான். காயினுக்கு இருக்கிற 2 பக்கம் மாதிரி இதுக்கு இன்னொரு கதை ஒன்று இருக்கு. அவ கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் எழுதுனால அந்த பேப்பரை திருத்தின வாத்தியாருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. பூரா தப்பு இவர் தான் ஓகே பண்ணாரு. அப்புறம் அப்ரிசியேஷன் லெட்டர்லாம் இவரா எழுதி அனுப்புனது. நம்ம வில்லனோட ஆளுங்க ஹீரோயினோட சொந்தக்காரங்க கழுத்தெல்லாம் கத்திய வச்சு உங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் ஒரு எட்டு பார்க்கணுங்கிறாரு, நீ வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருமான்னு சொல்ல வைக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்தியாவில் செக்யூரிட்டி தேவை. செக்யூரிட்டியா வரவர் நம்ம ஹீரோ. இவங்க எல்லாரும் ஒரிஜினல் செக்யூரிட்டி மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம விக்டர் வர்கீஸை கூப்பிட்டு, தம்பி நீ ராபின்ஹுட் கேஸை பார்த்தது போதும், இந்த கேஸை பாருன்னு மாத்தி கொடுக்குறாங்க. நான் சாதாரணமா ஒரு கேஸை தொட மாட்டேன், தொட்டா கேஸை முடிக்காம விட மாட்டேன். டேய் மூடிக்கிட்டு சொல்றத மட்டும் செய்டா, இந்த கேஸ் எடுத்து பாருப்போ. அவன் கண் எடுத்து அவன் கையிலேயே சுட்டுக்கிட்டு, நான் துப்பாக்கி கிளீன் பண்ணும் போது சுட்டுக்கிட்டேன், இப்ப நான் லீவ்ல இருக்கேன்னு கிளம்பிடுறான். எவ்வளோ சின்சியரா இருக்காரு நம்ம விக்டர் வர்கீஸ். நம்ம ஹீரோயின் ஷாப்பிங்காக சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனப்ப ரவுடிங்கெல்லாம் சுத்தி வளைச்சு ஹீரோயின் கழுத்துல கத்தி. அவனுங்கெல்லாம் நம்ம ஜான் ஸ்னோவை பார்த்து பதறி போயிடுறானுங்க. உங்களை சுத்தி பார்க்க வந்தவங்களை கெஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய் என்ன தலைக்கு 100 ரூபாயா? ஆமா. அன்னைக்கு ராத்திரியே ஹீரோயினை கடத்துறதுக்காக இன்னொரு கும்பல் வருது. டேய் யாரா நீங்களாம்? அண்ணே எங்க ஊரு நல்லா பச்சை பசேர்னு செழிப்பா இருந்துச்சு. டேய் நீ யாருன்னு தான் கேட்டேன். உன் ஊரு செழிப்பா இருந்ததெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிருவேன். எங்க ஊர்ல ஒருத்தர் விஸ்வநாத்னு இருந்தாரு. அவரு கையி ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து காப்பு காய்ச்சி போன கையி. அந்த சமயத்துல தான் வந்தான் ஒரு கஞ்சா கையி. அவன் வந்து ஊரையே ஆக்கிரமிச்சுட்டான், ஐயாவோட மண்டையை உடைச்சுட்டான். ஆனா அவங்க பேத்தி என்னத்துக்கு இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோங்கிறான். அடே நாங்களே ஒரு செக்யூரிட்டிடா, எங்களை தாண்டி நீங்க ஒரு செக்யூரிட்டி இருக்கீங்கடா. நீங்க செக்யூரிட்டியான ஒரே பாட்டுல இவங்களால எவ்வளோ ஆட் வைக்க முடியுமோ அவ்வளோ ஆட் வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவே ஹீரோயினை அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனா அம்மா இங்க எதுக்கு வந்தீங்க, இங்க இருந்து ஓடிருங்கன்னு கத்துறானுங்க கதறானுங்க. ஏண்டா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை இங்க வர வச்சிருக்கிறோம், சாதாரணமா ஓடிடுங்கிற. அப்புறம் இந்த வில்லன்ஸு தாத்தா கிட்ட தனியா போய் பேசிட்டு வாமான்னு அனுப்பி வைக்கிறானுங்க. இங்க பாருமா, இவனுங்களுக்கு தேவை நீ இல்லை, உங்க அப்பா இந்தியாவில் எடுத்திருக்காரே ஒரு கான்ட்ராக்ட், அதுதான் இவனுங்களுக்கு தேவை. அதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சு உன் மூலமா உங்க அப்பனை டார்கெட் பண்றானுங்க. நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு. நம்ம ஹீரோவும் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடி வில்லனோட இடத்துக்கே வந்துடுறாரு. வந்தவர் தப்பிச்சுலாம் ஓட வேணாம், ஃபைட் பண்ணலாங்கிறாரு. ஜிக்கி வாய மூடுறா பக்கி. அந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 360ல் கேமரா ரொட்டேஷனு, ஸ்லோமோ, ஃபாஸ்ட்மோ நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட்டை. நம்ம ஹீரோ அந்த வில்லனோட அல்லக்கையை தனியாக கூட்டிக்கிட்டு போய், அந்த பிள்ளைய நான் இங்கேயே இருக்க வைக்கிறேன், அதுக்காக எனக்கு எவ்வளோ தருவேன்? 5 கோடி தரேன் சாப். சரி ஓகே. அப்புறம் ஹீரோயினோட மனசை மாற்றி இங்கேயே தங்க வச்சிடுறாரு. విక్టర్ స్కెచ్ చేస్తే ఎలా ఉంటుందో చూపిస్తా. இவன் ஏமா வந்து கத்திட்டு இருக்கான்? இன்டர்மிஷன் போட போறாங்களா சார்? இந்த ட்ரக் எல்லாம் இழுத்து பார்த்து இது நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு பார்த்து சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. அந்த இடத்துல நம்ம வில்லனோட ட்ரக்ஸையும் வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தன் வில்லனை குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறான். அதான் எதுக்குன்னு தெரியல. அவன் இவங்களோட சரக்கு இழுத்து பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துடுறான். என்னையாடா குத்துன்னு குத்தன, இப்ப நான் குத்துறேன் பாடுறா. தலைவரே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹைக்யூ அதிகங்கிறாங்க. ஹைக்யூவா அப்படின்னா என்ன மேடம்? இந்த கைக்கு யாரு கையின் பேர் வச்சா? ஆஹா தெரியாது. இந்த தலைக்கு யார் தலைன்னு பேர் வச்சா? ஆஹா அதுவும் தெரியாது. அதே மாதிரி தான் ஹைக்யூன்னா என்னங்கிறதும் நமக்கு அவசியம் இல்லை. ஹைக்யூ அதிகம், அண்ணா ஹைக்யூக்கே மீனிங் தெரியல. இந்த பக்கம் சாமி பூஜை பண்ணிட்டு இருக்காப்ல. இங்க பாருங்கடா அறிவு கெட்ட அடியால்ஸ், அந்த ராபின்ஹுட் வந்து நம்மள புரட்டுனதை அண்ணங்கிட்டே அதை ஓப்பன் பண்ணிடாதீங்கடா. காயத்தெல்லாம் மறைச்சு கம்முன்னு இருக்கணும் சரியா? ஆனாலும் நம்ம வில்லன் கண்டுபிடிச்சு போடுறான். இது தெரியாம கிழிச்சுக்கிட்டேன். இந்த ஊர் மக்கள் கிட்ட நம்ம கலெக்டர் ஐயா வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேங்கிறாரு. சார்
இவங்க எப்படி சார் சொல்லுவாங்க, இவங்க எப்படி சொல்லுவாங்க, இவங்கள தான் மிரட்டி வச்சிருக்கானே அந்த கஞ்சா குடிக்கி. அந்த கலெக்டர் நேரா நம்ம வில்லன் கிட்டே வரான். சார் உங்களை கஞ்சா குடிக்கின்னு சொல்றாங்க சார் அந்த அம்மா. டோனர்னு மரியாதையா சொல்லு. டேய் இங்க படுற தாடி வச்ச தலம்புக்காரா, இங்க சுத்தி கேமரா வச்சிருக்கேன் தெரியுமாடா. அப்படியா தம்பி, வாங்க சமாதானமா போயிருவோம். நம்மளாம் வீட்டில் துளசி செடி வச்சிருக்கிற மாதிரி இவன் கஞ்சா செடி வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவங்க அறுவடைய ஆரம்பிக்கிறாங்களாமா. இந்த அதிக சர்ப்ரைஸ் பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நிறைய ட்ரோல் ஆனதுனால கிராப் பண்ணிட்டானுங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட, நீங்கெல்லாம் அந்த செடியை அறுவடை பண்றதுனால தான் அவன் தைரியமா வித்துட்டு இருக்கான், அவன் வித்து அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான், உங்களுக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனக்குதா, நாங்க அறுவடைக்கு வரமாட்டோன்னு சொல்லுங்க. அண்ணே அறுவடை பண்ண யாரும் வரமாட்டேங்கிறாங்க. தூக்குடா அந்த பெருசையும் அந்த புடுசையும். நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஃபுல் போதையாக்கிடுறானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இங்க வரலையா, அவங்க தாத்தாவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காராம். இதை இவனுங்க எப்படி கண்டுபிடிக்கிறானுங்க தெரியுமா? சாமி அவன் வந்தது அந்த பிள்ளைக்காக இல்லை, அவங்க தாத்தனுக்காக. நீ இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த நான் எப்படி சிசிடிவி வச்சே கண்டுபிடிச்சேன் பாத்தியா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்ம ஹீரோ ஃபுல் போதையில் ஃபைட் பண்ணுவார், போதை தெளிவுங்கிறதுக்காக போய் முட்டிக்கலாம் செய்வார். இது எந்த படம் சொல்லுங்க? யோசிங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தார் இல்லையா, அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்ததே இந்த ஐயா தான். அதுக்காக தான் இவரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ போராடிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸில் பார்த்தோமா நம்ம விக்டர் வர்கீஸ் இருக்காரு இல்லையா, அதான் இன்டர்மிஷனில் காணாமல் போனாரு, அவரு தான் கிளைமேக்ஸில் வராரு. வந்தவர் நம்ம வில்லன் தான் ராபின் ஹுட் நினச்சி பிடிச்சிட்டு போயிடுறாரு. இதில் பார்ட் 2க்கு லீடு வேற கொடுத்து முடிக்கிறாங்க. இப்போல்லாம் படத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிக்கிறதெல்லாம் சகஜம் தானப்பா. சரி, நான் உங்களை அடுத்து ஒரு மொக்க படத்தோடு வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.